Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட தலைமுடியை அற்புதமா நீளமா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப உங்கள் தலையில் நரை முடிங்கிறது ஒன்று கூட இருக்காது. இளநரையாக இருந்தால் அந்த இளநரையை போக்கி அந்த முடியை கம்ப்ளீட்டாக கருப்பாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ஹேர் பேக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கப்படுத்தக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலை தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். கருவேப்பிலை இலை நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கப்படுத்தக்கூடியது. முடி வளர்ச்சியை கருக்கருன்னு கருமையாக அது நல்லா நீளமாக மாற்றக்கூடியது. இந்த கருவேப்பிலை நம்ம முடியில் போய் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெலனின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. மெலனின்ங்கிறது நம்ம முடியினோட வேர்க்கால் பகுதியில் இருக்கிற ஒரு கருநிற சத்து. அந்த கருமையை முடிக்கு தேவையான அந்த கருமையை வாரி வழங்கக்கூடிய அந்த மெலனின் சத்தை இந்த கருவேப்பிலை அதிகரிக்குது. அப்போது நம்ம முடி கருமையாக நீளமாக மாறுது, அடர்த்தியாகவும் மாறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை இலையை ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறேன். அடுத்து இது கூட ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கங்கே முடி தக்கையாக நிற்கும். அதை காய வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இது நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சக்கை எதுவும் நம்ம தலைமுடியில் கோர்த்துட்டு நிற்காமல் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான இந்த ரெமடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி நம்ம எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு குடிக்க போகிற ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை உங்கள் தலை ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ப்லேருந்து நுனி முடி வரையும் நல்லா அந்த தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் குடிக்கிறப்ப இது உங்கள் முடி வளர்ச்சியை சூப்பராக மாற்றும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் பேக்னாலும் சரி, நம்ம சும்மா அப்ளை பண்ணுறத காட்டிலும் மசாஜ் பண்ணுறப்ப அது நல்லா ஸ்கர்ட் பகுதி மூலமாக முடியினோட வேர்க்கால் பகுதியில் இறங்கும். அப்படி இறங்குறப்ப அது நல்லா முடியோட ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடியை உள்ளேருந்து நல்லா வளர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சத்து நிறைந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக அந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.